இதெல்லாம் காமிக்கிறோமா வீடியோல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னன்னா என்னோட சாரீ இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேனா சொல்லலையான்னு தெரியல. எனக்கு சாரீனா பயங்கர பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இன்செக்யூரிட்டியை போட்டு அடிச்சு தள்ளி என்னதான் வந்து போல்டானாலும் என்னதான் கான்ஃபிடென்ட் ஆனாலும் இந்த பர்டிகுலர் க்ளோதிங் மேல மட்டும் எனக்கு ஒரு லவ்வே வரல. இப்போ வந்து எனக்கு மைண்ட் செட் ஏற்ற மாதிரி மாறணும் அப்படிங்கும்போது முன்னாடிலாம் வந்து எனக்கு ஃப்ராக்ஸ் ரொம்ப பிடிச்சி மெச்சோர்டா இருக்கோமோ, வைஸா திங்க் பண்றோமோ, எமோஷனலி மெச்சோர்டா இருக்கோமோ அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் வருது. அப்போ வந்து ஒரு பாசி லுக் வேணும் அப்படின்னு எனக்கா தானா தோணும்போது சாரியில பாசியா இருக்கிறது ரொம்ப எலிகண்டா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால சரி ஓகே சாரீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாரி உலகம் பக்கம் நான் இப்பதான் திரும்பி இருக்கேன். அதுக்காக இதுக்கு முன்னாடி நீ சாரியே போட்டது இல்லையா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை வாங்கியிருப்பேனே தவிர எனக்கா பிடிச்சி நான் எப்படி ஒரு ஃப்ராக் எடுக்கிறேன், ஒரு கேமசல் எடுக்கிறேன், ஒரு ஜீன்ஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி பிடிச்சு நான் வந்து சாரி வாங்கினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 2 சாரி வாங்கிட்டேன். ஒன்று வந்து ரெட் கலர் சாரி வாங்கிட்டா இதை ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடா காமிக்கிறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைமா வாங்கின சாரி. ஸோ பேசிக்லி என்னோட டீனேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சாரி போடுவோம்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இப்பதான் வந்திருக்கு ஆஃப்டர் அன்லர்னிங் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். அதனால தான் இந்த எக்ஸைட்மெண்ட். காட்டன், இது என்ன காட்டன்லாம் எனக்கு தெரியல. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆஃபீஸில் பாஸியாக இருக்கிறதோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஃபீலிங் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு பவர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபீலிங் வந்து இந்த சாரி எனக்கு கொடுத்துச்சு. நிஜமாவே இது பவர் கொடுக்குதான்னு தெரியல. இங்கே வந்து பார்டர் வந்து இங்கே ஒயிட், ஐ திங்க் இது ஒயிட்டா இல்லை சில்வரா, ஒயிட். இது வந்து பியோர் ஒயிட் தான், ஆனால் சன்னமாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு மேபி வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஹாஃப் ஒயிட்டாக தெரியலாம். இதை ஓப்பன் பண்ணேன்னா அதுக்கப்புறம் மடிக்கவே முடியாது. அதனால எனக்கு ஓப்பன் பண்ணுறக்கே பயம், எனக்கு ஃபோல்டிங்கே தெரியாது. ஓகே, ஐ திங்க் இதுதான் முந்தின்னு நினைக்கிறேன். தொங்குறது இருக்கு, அதனால இதுதான் முந்தி. ப்ளஸ் பாடியில் இப்படி நார்மலாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கேமசோனில் கூட நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய ஜும்கா அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். லெட்ஸ் see. இன்னொன்று என்ன கற்றுக்கிட்டேன்னா, மெட்டீரியல் சாரி கட்ட ஆரம்பிக்கிறோன்னா மெட்டீரியல் பார்த்து சூஸ் பண்ணணுன்றதே எனக்கு அந்த அறிவே இல்லை. ஸோ அதனால நான் வந்து தப்பு மெட்டீரியல்லாம் நிறைய டைம் ட்ரை பண்ணி வச்சு எனக்கு சாரியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஷேப்பா காமிக்கிற மாதிரி பாடி ஹக்கிங்கா ஒரு சாரி மெட்டீரியல் வாங்கினோம்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் பர்சனலா இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சேன். அதனால அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து பாடி ஹக்கிங்கா தான் இருக்கும். தொட்டு பார்த்தா அப்படிதான் தெரியுது, சாஃப்டா. போட்டு பார்க்கும்போது மொடன்னு நினைச்சுன்னா கடுப்பாயிடும். இது ரெண்டும் சேர்த்து நான் வந்து 2400 அந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து பை 1 get 1 தான். ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஐ திங்க் ஒன்னோடது வந்து, பட் நான் பை 1 get 1 வாங்கினால எனக்கு வந்து half the ரேட்ல கிடைச்சது. ஸோ ஒரு சாரி ரேட்ல நான் 2 சாரி வாங்கியிருக்கேன். பை த வே பிராண்ட் பேர் வந்து கெஹன் சாரீஸ், அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் அண்ட் பிளாக். இதுவுமே வந்து பாசியா ஃபீல் ஆச்சு, மாடர்னா ஃபீல் ஆச்சு. ஃபுல்லா செக்டு ஸ்ட்ரைப்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கீழே எப்படி இருக்கும். இதை நான் ஃபுல்லா ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா ஓப்பன் பண்ண எனக்கு மடிக்க தெரியாது. இதுவுமே சில்வர் ஜும்கா, எல்லாமே சில்வர் ஜும்கா வச்சு ஸ்டைல் பண்ற மாதிரி சாரீஸை வாங்கிட்டு சில்வர் ஜும்கா இல்லாம இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை வாங்கணும். இது வந்து கேமிசோல் இல்லை வந்து பிளாக் கலர் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது பிளவுஸ் தைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பார்ப்போம், தைக்கணும். அது ஒரு பெரிய எஃபர்ட், பிளவுஸ் போய் தைக்கிறதுக்கு. அது கரெக்டாக வரணும், ப்ராப்பராக இருக்கணும். நார்மலான ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதில் நல்ல பிளவுஸை நான் எங்கே போய் தேடுவேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கேன். எனக்கு வந்து எஃபர்ட் போட வேணாம், லேசியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சிருவேன். பட் ஓகே, லெட்ஸ் டூ இட் ஃபார் த லவ் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு தோணுச்சுன்னா பிளவுஸ் போய் தைப்பேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு. ஸோ அவ்வளோதான். இந்த 2 சாரி ரெட் கலர் ஒன்றும் பிளாக் அண்ட் ஒயிட் கலரும் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்.